ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸாம் முடிஞ்சு எல்லாரும் மார்க்ஸ் காட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆவரேஜாக ரொம்ப வீக்காக படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இந்த பேப்பர் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷன் வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எல்லாமே வந்திருக்கு. ஜஸ்ட் 1 கிரெடிட்னாலும் போன டைம் நிறைய பேர் அரியர் வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த டைம் தமிழ் அப்படிங்கிறப்போ நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், அதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக தமிழில் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் வந்திருக்கு, லீனியர் அல்ஜிப்ரா நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் வந்திருக்கு, டிபிசிஓ எல்லாமே நம்ம கொடுத்த கொஸ்டின் மோஸ்ட்லி வந்திருக்கும். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் எல்லா கொஸ்டின். அதனால் உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம சேனல் கன்ஃபார்மாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது தமிழர் தொழில்நுட்பம் பேப்பரு. ஸோ 1 வேர்ட்ஸ்னு பார்க்குறப்போ ஓரளவு கெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலை, செகண்டுக்கு ஆல் ஆஃப் தி அபோ. இந்த கொஸ்டின் செக்டருக்கு அவங்க எடுக்கிறப்போ வந்து ஆல் ஆஃப் தி அபோ, நன் ஆஃப் தி அபோலாம் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆல் ஆஃப் தி அபோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3வது 216, இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் பேஸ் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா வந்து தமிழ் எழுத்துக்கள்ங்கிறப்போ 12, 30, 18, 216, 247 இந்த மாதிரி தான் வரும். இந்த சீக்வன்ஸ் லெட்டரை வச்சு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கனாலே 216 ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா 247 கொடுத்தா கூட கன்ஃபியூஸாக இருக்கும். நம்மளோட தமிழ் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இந்த எழுத்துக்கள் பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இப்போ 18 படி, ஸோ அதுக்கப்புறம் 12 உயரம் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு இது 216ங்கிறப்போ ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ரதங்கள் கொஷின், தாரக ரதம், இது நம்ம ஆல்ரெடி நடத்தியிருப்போம். லாஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா போதும். வண்ணக்கண், இது வந்து போன டைம் 2 மார்க்னு சொல்லுவோம், இதில் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பில்லினி, இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அகலிங்கிறது தெரிஞ்சிருக்கும், இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆடு, இதுவும் கொஞ்சம் ட்விஸ்டிங் கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு. ராஜாராம், இது கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இயற்கை மொழி செயலாக்கம் NLP, இது வந்து நம்ம நடத்தின வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ எல்லாமே ஈஸி தான். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வேணும், கொஞ்சம் அதே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே மார்க்ஸ் கிடச்சிருக்கும். 12 மார்க்ஸ் ஃபுல்லாக அடிச்சு நம்ம கொஸ்டின் தான், அதை நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்த மட்டும் கவர் பண்ணியிருந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கொடுத்ததான் அதுக்கு ஒரு ரிவிஷன் பார்த்துருந்தாலே மொத்தமாக அதாவது இந்த தமிழே மொத்தமாக முடிச்சிருக்கலாம். நீங்கள் ஒன்றுமே படிக்கலாம், இந்த லாஸ்ட் ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீரல்கள் நம்ம சொன்னோம், அதில் வந்து வந்திருக்கு. நூல் நூறுக்கும் பெண்கள், ஆக்சுவலாக இந்த பருத்தி பெண்டிகர் அந்த கான்செப்டை தான் கேட்டிருக்காங்க. நடுக்கல் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்தோ சார்சனிக், இதெல்லாம் வந்து அடிச்சு வச்சுது நான் ஆல்ரெடி நடத்தும் போது சொல்லியிருப்பேன். சிலப்பதிகார ரத்தின கற்களின் வகைகள், இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாய்மர கப்பலோட வகைகள், இது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. ஆனால் இது பேசிக்காக நீங்கள் கப்பலோட கான்செப்ட் வச்சு எழுதிருக்கலாம். இதோட வகைகள்னு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கட்டு மரம் இந்த மாதிரி ஏதாவது இருக்க டிஃப்ரென்ஸ் பேரை கூட கொஞ்சம் நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏந்தல் மற்றும் தாங்கள் இந்த ஏரி பேஸ் பண்ணி வரும், அதை ஏரியிலேருந்து சேமிக்கிற வாட்டரை வச்சு பேஸ் பண்ணியிருக்கோம். இது வேணால் ரொம்ப ரொம்ப ட்விஸ்டிங் கொஸ்டின் சொல்லலாம். மற்றபடி எல்லாமே நீங்கள் ஓனாகவே அட்டன் பண்ணலாம். முத்துக்குளித்தல், இதை நம்ம ஆல்ரெடி நடத்தியிருப்போம். சொற்பொழி திட்டம், இதுவும் ஆல்ரெடி நடத்தியிருப்போம். மின்னூலை வச்சு நீங்கள் பேசிக்காக அந்த கான்செப்ட் நம்ம 5ஆம் யூனிட் நடத்ததை வச்சு நீங்கள் இந்த மின்னூல் நீங்களே ஜென்ரலாக எழுதிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 12 மார்க்ஸ்னு பார்க்குறப்போ நெசவு தொழிலேருந்து ஒன்று வரும், பானை தொழிலேருந்து வந்துடும், அடிச்சாச்சு. செகண்ட் இதில் வந்து பல்லவர் கால கட்டுமானம் அதில் வரும்னு சொன்னோம். இந்த சிலப்பதிகார மேடை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நீங்கள் ஆப்ஷன் வச்சு அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ எஃகு மற்றும் இரும்பு, இது சிம்பிளாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஆப்ஷனில் நாணயம் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ 4th இதில் பெருங்கடல் வேளாண்மை, இது 2மே முக்கியமான கொஸ்டின், 2மே கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ 5th வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம், அதுபோக வந்து தமிழ் மண் 2மே நடத்தியிருப்போம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே சாய்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு நொறுக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக மார்க்ஸ் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்கமிங் கொஸ்டினும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் இருக்கும், உங்களுக்கு வீடியோ வந்து ஃப்ரீ டைமில் அக்சஸ் ஆகும். ஸோ நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மார்க்ஸ் காட்டி பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸுங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.